ஹோட்டல் சுவையில் ஒரு சுவையான புதினா துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா? கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் புளி, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கு. இதே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சுருளை வதக்கினதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பல்லாக போட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துருக்காங்க. கல் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 கைப்பிடி புதினாவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த புதினாவை நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. புதினா வந்து எப்போதுமே அந்த நிறம் மாறாமல் நம்ம வந்து வதக்கக்கூடாது. ஓரளவுக்கு பச்சை நிறத்தோடு இருக்கணுங்க. அப்போ தான் வந்து புதினா துவையல் நல்லாவே வாசனையாக இருக்கும். ரொம்ப வதக்கிட்டோம்னா கசப்பு தன்மை கொடுக்கும். இப்போ நல்லா வதக்கினதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கிறாங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்மளை நைஸாக அரைச்சி நல்லா மையாக அரைச்சி இதை எடுத்துக்கலாங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்த்தா நல்லெண்ணெயில் தாங்க தாளிக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டேன். தாளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.